சின்ன ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் நைட்டு பார்ப்போம். டாடா. மறுநாள் சந்திப்பேன். எனக்கு வந்து ஆர்டர் போட்டுதாடா இது. ஏன்டா எல்லாரும் மூஞ்ச மறைச்சிட்டான்டா. ஏன் மூஞ்ச மறைக்கிற? ஃபேன்ஸுக்கு ஆய் சொல்றா. உன் பேர் சொல்றா. உன்னை தொடநடிக்க க்ளூமிங் தான் எடுக்கல, சும்மா எடுக்கிறேன். மூஞ்ச மறைச்சிக்க. சரி கவி, அப்படியே பண்ண கலரை சந்திப்பேன். தொடர்ந்து நம்ம பேர் ரிவீல் பண்ண போறேன். பேர் சொல்றா ஆர்ஃபின். இவங்க பேருங்க இல்ல மூஞ்சே தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? உங்க பேருனா நீங்க என்ன டீம் நம்பர்ஸ் நீங்க ஒரு வகையா எடிட் பண்ணி எடுக்கிறது நானே தான் பண்ணிக்கிறேன். இவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. இன்னைக்கு தான் கேமராவே பிடிச்சிருக்காரு. நாங்க வந்து அங்கே என்னத்த பார்த்து பேசுறாரு தெரியுமா? மண்டே பார்த்தீங்க இல்லையா? மத்தாச்சி கேட்டாரா? சரி गाइस, அப்புறம் பார்க்குறேன். டாடா பை பை. இரட்டை கேட்டேன். இரட்டை சிம்பிள். இரட்டை பிறவே இது கூசுதாடா? ஆமாண்டா. வேற கண்ணு கூசாம ஏடா பண்ணுவா? இல்ல எல்லாமே பர்ற கூச்சஸ் போவோமா ஆசிபே? பாட்டு போட வைட ஆஃப் பண்ணுடா. பாட்டா ஆசிகே பாட்டு ஆஃப் பண்றா. வச்சு பண்ணிட்டே இருக்கான். ஏய் எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் அடி பண்ணா. ஏய் பண்றா. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆசிப் நம்பர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணனுக்கு ஒண்ணா அண்ணனே அடிப்போம், தம்பிக்கு ஒண்ணா பாட்டு ஆஃப் பண்ண நீ மண்ட. ஏய் தேவை பொண்ணா கட்டரு வெள்ளையா இருக்கீங்களா? கண்டென்ட் ரெடி. அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனே அடிப்போம். அண்ணனுக்கு ஒண்ணா அண்ணனே அடிப்போம். என் மேல தெரிவிக்க லூஸ் மாதிரி ராசிக்கு வெறி ஆயிடும். என்கிட்ட வந்து உண்மையிலே பூஸ்ட் மண்ணாது. உண்மையிலே பூஸ்ட் என் மேல போட்டான்டா. என்னடா இது? பாய் அடிச்சு விடுறான். அண்ணனுக்கு ஒண்ணா அண்ணன் அடி பண்ணா. ஏய் லூசு பூஸ்டிங்க குடுங்கடா திங்கிரா. வந்து கொட்டானோ யாருக்கு பர்த்டேனே தெரியலையா? அந்த வேலை என்னன்னா கேக் சாப்பிட்டு கிளம்பிட்டு பர்த்டே யாருக்குடா? गाइस என்னடா இப்படி எடுத்துட்டீங்க? சேஸ் गाइस இந்த ஏய் வைட் பார் யாரா எடுத்தது? கொஞ்சம் விடுங்கடா. ஏய் கிடா ஓலி பண்ண விட்டுட்டு போயிட்டான. கேக்க ஸ்கெட்ச் போடுறான்.
அப்படி ஒரு வழி அப்படி ஒரு வழி கேட்க அருமையா இருக்கா? ஸ்வீட் வந்து தல் மூஞ்சி நவரு வெய் வெய் வெய். அவன் மேல போட்டு அடிச்சுட்டு அடிக்கிறான்டா. நக்கிக்கோ. நல்ல வேலை நம்மள ஸ்கெட்ச் போட பார்த்தோம் கைஸ். நம்மள ஸ்கெட்ச் போட பார்த்தோம்னா நம்ம தப்பிச்சிட்டோம். என்னடா இது ரத்த மடி ஊத்தி வச்சு காட்டுறேன் மண்டைய காட்டேன். கைஸ் அங்கேருந்து வாட்ச் அவுட் ஆச்சு கைஸ். இப்போ நம்ம நண்பரோட வந்து தூக்கிட்டு நேராக உடன் நம்பர் வீட்டுக்கு போயிட்டு அருண் நம்பர் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பை மட்டும் வாங்கிட்டு வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். கண்ணை வேற கூசுதுங்கிறான் லைட்டுக்கு. வீடியோ அது ஆமாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே சென்னை மொபைல்ஸ் தான் வந்துருக்கு. மோட்டோ விளாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்தேன்னா பூர்விகா குருவார் அப்படி டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கோம். தேர்லாம் வரும். லேட்டாக சொல்ல முடியாது. தேர் வர நேரத்தான் வரும். வண்டியில் போகும்போது பேசணுன்னா பாரு லைட்டாக காற்று சவுண்ட் கேட்கும்டா. அதனால ஒன்று அதெல்லாம் மைக் வாங்கணும். மைக் ஆர்டர் போடணும் வரும். நிறைய நம்ம ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது. அதை கூட நான் ஷார்ட்ஸாக மினிலாக போட்டுருவேன். இப்போ வந்து உடன் நம்பர் வீட்டுக்கு இப்படி போகணும். இப்படி போகிறது இருக்கு ஒரு அவ்வளோதான் மோட்டோ விளாக். உடன் நம்பருக்கு இப்போ சர்ப்ரைஸ் ஆகிடும். என்னடா வந்து ஆகும் இருப்பேன். இப்போ வந்து குழந்தை பேசிகிட்டு இருக்காரு. நம்ம லேப்டாப் கிடக்குது. வாங்க ஐஸ் பக்கம் வாங்கியாச்சு. இதுக்கு லைட்டு தான் ஆனாவது. ஆளோட சேட்டிங் பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த ரெண்டு ஆளுங்க எனக்கு தெரியும். இது ஒரு ஆள், இது வந்து ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு, இது செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு. பார்த்தீங்களா தான் பேசுவார். உடன் என்ன பொண்ணு நமக்கா? நமக்குன்னா எனக்கா? அவ்வளோதான். ஐஃபோன் போட்டுருவாரு, ஃப்ரீ ஃபயர் போட்டுருவாரு. லேப்டாப் வாங்கியாச்சு. ஒரு அருமையான பை வேற கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எல்எஸ்ஜி பை. ஆய் வேற வருது. வரட்டா அட்டா பாய். கைஸ் அருமையான சம்பவம் என்னாச்சு கேட்டீங்கன்னா, பைக் சார்ஜ் போயிட்டு உடன் நம்பர் வீட்டில் விட்டு வந்துட்டேன். பைக்கை மட்டும் நான் வச்சு லேப்டாப் அதை விட்டு வந்துட்டேன். சத்தியமா பாய் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அதனால வண்டி வேற ஓட்டம்ல நம்மளால. லைட் இல்லாம எடுத்தா மூஞ்சி தெரியாது. இருட்டுல வெறும் பல்லு மட்டும் தெரியும் வெள்ள வெள்ளன்னு. ஒரு கோளாறான விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. தெருவுல அப்படி மட்டும் நான் தண்ணி சவுண்ட் ஏற்றுக்கொண்டா. தெருவுல தேட வேண்டியதான். நண்பரோட வந்து ஒரு சின்ன தருணத்தை சொல்ல போறாங்க. லைட்டம் டாப் பண்ணிப்பாங்க. அண்ணன் கோசி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பார்க்க போகும்போது கனவு செல்லை வந்து ஆமிட்ட கொடுத்துருந்தேன். என் செல்லை அவன்லாம் வச்சிருந்தான் பாரு. வச்சிருந்துட்டு மெடிக்கலுக்கு போனோம். ஹார்லிக்ஸ் வாங்க இருக்குமா வீடு எங்கது இருங்க. தருணத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டா வண்டி சாவி எங்கடா தேடுறோம். எனக்கு விட எடுத்துட்டு போறதுல வச்சுட்டோம்னு சொல்லிட்டு நான் இப்படி வச்சிருந்தேன் வேற. சரி நல்லா யோசிச்சு பார்த்தேன். சரி நம்ம லாஸ்டா வந்து அவன் இதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டான். அவன் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான். அவன் கத்துறான் அவன் இல்ல இருக்க இல்லைன்ற பண்ணப்ப வந்து இல்லைன்னு சொல்லிடுவான். இதற்கு ஆடு அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டான். இல்லம்போ வண்டி சாவி எங்கேயும் காணும்டா. வாடா இப்படி தானே பார்க்கணும். வாடா
இல்லடா இல்லடா தெரியுது கண்டுபிடிச்சிட்டியா அந்த கொஞ்சம் பத்திரமா ஜோப்புல போடு. இது போய் என்ன சாவியாடா? ஆண்டி சாவி தான் சொல்றப்ப என்ன சாவி நினைச்ச? வீட்டு சாவி தான். இல்லடா ஏன்டா நீ இது என்னதுடா எடுத்து உள்ள இடாத. அவன் போன் அடிச்சுட்டே இருந்திருக்கானா, நம்ம வீடியோ எடுத்ததுனால போன் சேர்க்கல. செப்படி ஏறிக்கிறான். இந்த கதை சொல்ல போறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அசிலு ஹாஸ்பிட்டல் மெடிக்கலுக்கு போனோமா? மெடிக்கல் தானே விட்டோம் நம்ம. மெடிக்கல் மெடிக்கலுக்கு போனோமா? போயிட்டு அவன் என்ன அதை பார்த்து ஆமீர் பார்த்து விட்டு பாருலான்னு சொன்னான்டா. நானும் பார்த்தவன் மெடிக்கல் அந்த டேபிள்ல தூக்கி செல்லை கொடுத்தான். நான் என்ன பண்ணிட்டேன், செல்லு வாங்குறேன் அதை பார்த்துக்கிட்டு ஆசைக்கிட்ட சொன்னேன் பாரு. தப்பு அப்படி சொல்லிட்டு தப்புன்னு செல்ல டேபிள்ல வச்ச பாரு. அவனும் எடுக்கல நானும் எடுக்கல. திருச்சிக்கிட்டே போய் வந்துட்டோம். கிருஷ்ணா பேக்கரிக்கு போனா எல்லாம் பன்னிகள்லாம் வாங்கிட்டு பாவ மெடிக்கலுக்கு போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு கடைசியில அந்த மெடிக்கல்ல தேடுறான். சொல்லிங்கடான்ங்கிறான் பத்துக்க. எப்படி இருக்கும் ஆமீர் சொன்னவ சொல்லி வந்துட்டே இல்ல சும்மா விளையாடுறான்னு நடிச்சா இடுப்பு இடுப்புலாம் தொட்டு வைக்கிறான். ஒண்ணுதே காணும் செல்லு. அது பயம் வந்துட்டு போன் அடிக்கிறேன் ரிங்கு போகுது தவிர போக மாட்டேது. எல்லாம் பண்ணிட்டு இது கிருஷ்ணா பேக்கரிக்கு போனோம். ஆமா கிருஷ்ணா போனோம். அவர் சொல்றான் எனக்கு அவன் தான் டவுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தராம இருந்திருக்காரோ அப்படியே டவுட் இருந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஆசைக்கிட்ட போனா அந்த எய்த்தாப்புல தான் மெடிக்கலு. அங்க போய் பார்த்தோட சரி செல்லு அங்க கிடக்குது. அவரு சொல்றாரு போன் அடிச்சுட்டா பெரிய மலையாள பாட்டு வச்சுருக்கேன் அவரை கேட்டுக்கிட்டே வரணும். அவர் போன் எடுத்து வரேன். அவர் வச்சுட்டாரா? அவர் வச்சு அந்த டேபிள்லேயே கிடக்குது. எவனுமே எடுக்கல. அப்படியே கிடக்குது போனு. அவனுமே எடுக்கல. போய் பார்த்தா தெரியுது நல்ல கடை. யாரும் எடுக்கல. 700 பணம் வரை கிடக்கு. உங்க தருணம் எப்படி இருந்துச்சு? அப்ப அவ்வளவுதான் விட எடுத்து போய் வீட்டுல அவ்வளவுதான் சுத்த போறேன். அவர் வந்து இப்ப கழிஞ்சிருக்காரு. போனு காணுன்னா கழிஞ்சிருக்காரு. பசங்க ஓட்ட சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ தருணம் முடிந்து விட்டது. அவரோட வந்து என்னடா உங்களோட வந்து ஒரு தருணமான ஒரு இதுதான் சொன்னார். சரிங்களா? லைட்டு போட்டால் கண்ணு கூசுது. லைட்டு போனால் நம்ம இருட்டாக வேலை இருக்கும். இருக்கிற கருப்புக்கு ஒன்றுமே தெரியும். ஃப்ரேமில் என்ன அது அந்த கேமராவில் பிடிச்சிட்டு போந்துருப்போம் லைட்டு. அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிறப்படி அது வேணா அது கூசும்லடா. ஸ்ட்ரீட் லைட்டோட ஒழுங்காக இல்லைங்க. இவங்க எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுமா? எதிரில் வண்டிலாம் இருக்குல்ல, அதான் பக்காவாக காட்டும். சரி போய் பார்க்குறோம். டாட்டா இதை ஃபஸ்ட்டே வச்சுருந்தோன்னா அழகாக கிடச்சிருக்கோம். ஃபஸ்ட்டே 2 ரவுண்டு அடிக்கணுமா? 2 ரவுண்டு அடிக்கணுமா சொல்லு. ஷர்ட்டா டாட்டா பை பை கைஸ். இவர் குளிச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி காணொலியில் சொல்ல சொன்னார். ட்ரோ 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 வீடியோ என் பண்ணலான்னு பார்த்தேன். லாஸ்ட்டாக இவங்க மட்டும் போட்டு அது என் பண்ண போகிறோம். அப்படியே எல்லாரும் டாட்டா சொல்லுங்கள். வீடியோ என் பண்ண போகிறோம். இரட்டை சிம்பிள் காட்டுங்களா? காட்டுறா பாடு. ஓகே காய்ஸ், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிசி விளையாடல இருக்கேன். அப்படியே அப்படின்னு கொஞ்சம் சில பல ஒர்க்லாம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ரீசெட் பண்ணி வந்ததுனால நம்ம கொஞ்சம் வேலை தான் இருக்குது. கொஞ்சம் ஹாப்பி.